அடுத்து இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக, பெண்களினுடைய நினைவு பேச்சாளராக உங்கள் மண்ணின் மைந்தன் பேராசிரியர் அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வே, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. தமிழன்னையை வணங்கி இந்த நிகழ்ச்சி தலைவர் ஐயா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனித தன்மையின் ஒட்டுமொத்த வடிவம், சற்றும் தலைக்கணமில்லாத கணம் பொருந்திய ஐயா அவர்களை நெஞ்சம் நிறைந்து வாழ்த்தி வணங்குகிறேன். விருதாசலம் வரலாற்றினை எழுதினால் அபிதா என்ற சொல்லை நீக்கிவிட்டு எவராலும் எழுதிவிட முடியாது. ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக இருக்கிறார்கள். முக்கியமாக ஒருத்தரை சொல்லணும், நடுவர் ஐயா அவர்களை மன்னிக்கணும், எனக்கு கூடுதலாக 2 நிமிஷம் தரணும். இவங்களெல்லாம் கழுவி கழுவி ஊற்ற வேண்டியிருக்கு. ஊற்றிதான் ஆகணும். கருவறை ரகசியத்தையும் கணக்கிட்டு கூறும் தடயம், கருவறை ரகசியத்தையும் கணக்கிட்டு கூறும் தடயம் இதழ் மக்களின் கைகளில் தவழ்ந்து கண்ணில் நுழைந்து நெஞ்சில் நிலைக்கும். சூப்பர். எதிரே எவர் நின்றாலும், எதிரே எவர் நின்றாலும் நெஞ்சம் நிமிர்த்தி குரலை உயர்த்தி உரைக்கச் சொல்வார் உலகிற்கு உண்மையை. தடயம் ஐயா அவர்களை நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறேன். இவர் தடம் பதிக்காத இடமில்லை இந்த பகுதியில், இடம் பிடிக்காத மரமில்லை. இந்த சமூகத்தின் தேவை அறிந்து சேவை செய்யும் மாபெரும் தடயம் ஐயா அவர்களினுடைய மாத இதழ் நாளிதழாக நாளை மலர நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறேன். சூப்பர். நம்ம நடுவர் ஐயா அவர்கள் நூல்களை கற்றவர்களுக்கு மத்தியில் நூலகங்களையே கற்றவர். ஐயா தலைப்பை மாற்றிடலாங்களா? இல்லை, நூல்களை கற்றவர்களுக்கு மத்தியில் நூலகங்களையே கற்றவர். தமிழகத்தின் 8 திக்கிலும் இவர் குரல் ஒலிக்காத மேடை இல்லை. மக்களின் மனங்களில் இடம் பிடிக்காமல் இவர் இறங்கியதே இல்லை மேடையை விட்டு. ஆகச் சிறந்த சான்றோர் பெருமக்களே வணக்கம். வணக்கம் ஐயா. மகளிர் தினம் இன்னைக்கு கொண்டாடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நீங்கள் ஏன்னு கேட்கணும். நீங்கள் சொல்லிடுவீங்க நம்பிக்கையில் தான் சொல்லிடுங்க. மகளிர் தினம் கொண்டாடுவதில் எனக்கு விருப்பமில்லை. ஏனெனில் கனப்பொழுதும் கொண்டாடப்பட வேண்டியவர்களை ஏன் தினப்பொழுதில் அடக்கிட வேண்டும்? சூப்பர் சூப்பர். கனப்பொழுதும் கொண்டாட வேண்டியவர்களை ஏன் தினப்பொழுதில் அடக்கிட வேண்டும்? ஆதலால் எனக்கு மகளிர் தின கொண்டாட்டத்தில் உடன்பாடில்லை. தினந்தோறும் கனப்பொழுதும் கொண்டாடப்பட. இவ்வளோ ஐஸ் வைக்கிறது பரவாயில்ல தான், வந்திருக்காங்கல்ல. என் அன்பு தாய் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாயிருப்பாள். அவள் கருணையுற்றதால் இந்த உலகத்திற்கே தாயானாள் அன்னை தெரேசா. சூப்பர் சூப்பர். நினைத்து பார்க்க வேண்டாமா? இங்கே அத்துணை அன்னை தெரேசாக்கள். இப்பெல்லாம் நீங்கள் கைத்தட்டணும். இல்லை, இப்படி ஒரு கைதட்டு வாங்கிக்கலாம் தான் கேட்டு கூட. அத்துணை அன்னை தெரேசாக்களுக்கும் எளியவனின் பணிவான வணக்கங்கள். பெண்ணே, நீ இல்லாமல் போனால் உயிர்கள் ஜனிக்குமா, உலகம் தழைக்குமா? உயிர்கள் ஜனிக்குமா, உலகம் தழைக்குமா? தூக்கம் மறந்து துன்பம் களைந்து 10 மாதம் சுமந்து ஈன்று புறம் தந்தவளே, ஓய்வு வயது உமக்கு ஏது? அருமை அருமை, குட். காவல்துறையில் பணியாற்றக்கூடிய மோப்ப நாய்களுக்கு கூட ஓய்வு வயது இருக்கிறது.
அருமை அருமை. பெண்ணாய் பிறப்பதே பெரும் பேறு. இவர்கள் இல்லை என்றால் ஏது மனித வரலாறு? இல்லை, அழுத்தி சொல்லும்போது நல்லா தான் இருக்குது. என்னென்னா இந்த பெண்களுடைய அந்த பவர் பாருங்க. இவர்களுக்கு இல்லை என்றால் வராருல்ல, அப்போ அது பெண்களை நினைக்கும் போதே வேகம் வரத்தான் செய்யுது. மக்களுக்கு ஒன்று என்றால் மனம் கலங்கி நின்றிடுவாள். தனக்கு ஒன்று என்றால் தைலத்தோடு பணி தொடர்வாள். படுக்கையில் எப்போ விழுவாள் எப்போ எழுவாள் எவருக்கும் தெரியாது. படுக்கையில் எப்போ விழுவாள் எப்போ எழுவாள் எவருக்கும் தெரியாது. உறவினர் வந்தால் மகிழ்ச்சி தான், உறவினர் வந்தால் மகிழ்ச்சி தான். இவள் உறக்கத்திற்கு 2 மணி நேரம் வீழ்ச்சி. எந்த உறவினர்னு சொல்லிடலாமா ஐயா? எந்த உறவினர்னு சொல்லிடலாமா? நம்ம இவர் ஐயா பேசினார், ராஜன் அவர்கள் பேசினார். ஆஃபர் என்னாரு, சூப்பர் என்னாரு. அவர் கோட்டு போட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டு. அவர் சொன்னார், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஐயா, அதுக்கு அர்த்தம் அது இல்லை. கள்வன் ஆனாலும் கணவன், புழுகன் ஆனாலும் புருஷன். அவன் திருட்டு பயலாக இருந்தாலும் ஆம்படையான் தான், புழுக்கு மூட்டையாக இருந்தாலும் அவன் கணவன் தான். அதனால் அந்த கல்வனையும் அந்த புழுகனையும் மனிதனாக மாற்றக்கூடிய மாண்பு இந்த பெண்களுக்கு மட்டுமே உண்டு. களிமண்ணை கூட பிள்ளையார் சிலையாக மாற்றும் மாபெரும் தத்துவம் படைத்தவர்கள் இந்த கலைஞர்களையே. சூப்பர். கல்லானாலும் கணவனா புள்ள. இவர் படுற பாடு இந்த அக்கா என்ன படுறது இல்லை. வீட்டில் நடுவர் மணி அச்சுன்னேங்கிறாரு, இவர் பேசினேங்கிறாரு. இங்கேயே எந்த லட்சணம்? வீட்டில் எப்படி இருக்கு? அங்கே அக்கா அச்சுக்கினே இருக்கும், இவர் பேசினே இருப்பார். அப்படிதாங்கய்யா. அடுத்து பாருங்களேன், இவர் ஆண்கள் கரு கொடுத்தால் தானே, ஆண்கள் கரு கொடுத்தால் தானே உருவாகும். எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பாருங்க. அருமை அருமை. ஐயா, நீங்கள் ஆண் என்பதையே நாங்கள் சொல்லித்தான் நீங்கள் சூப்பர் சூப்பர் ஆம்பளைன்னு நான் சொல்லணுயா. ரொம்ப கஷ்டம்தான். அக்கா சொன்னாங்க, நம்ம அக்கா பெரிய அக்கா சொன்னாங்க, ஓ அவங்க தான் பெரிய ஜன்னல் வச்சு ஜாக்கெட்டு போடுறாங்க, கொஞ்சம் சளி துடைக்க கூட 10 கீழே தொங்குதான். கழுதை இப்படிலாம் போட்டால் தானே இந்த கழுதை பக்கத்து வீட்டு ஜன்னலை பார்க்காம இருக்கு. நாங்கள் எங்களுக்கா ஐயா லிப்ஸ்டிக் போடுறோம், எங்களுக்காகவா ஐயா புடவை கட்டுறோம், ஒத்த நைட்டி போதுமையா. ஆனால் அந்த கழுதை என்ன பண்ணுது, ரோட்டில் போகிறதெல்லாம் பார்க்குது. அதை பார்க்காம இருக்கணும்னா நாம் இங்கே ஒரு வேடிக்கை காட்ட வேண்டியதாக இருக்கு. இவங்க வீட்டில் வந்திருக்காங்களா? ஜன்னல் வச்சு யாருன்னு தெரியல. அண்ணன் ராஜி அண்ணன் பேசினாரு, மின் கம்பத்தில் வேலை செய்யறது யாரு? மின் கம்பத்தில் ஏறினாதான் வேலையை கொடுக்குறாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு, தெரியுமானே? பொம்பளை பிள்ளைகள் மின் கம்பத்தில் ஏறினா தானே உங்களுக்கு வேலையே கொடுக்குறாங்க. ஆமாம், உண்மை. மின்சாரத்துறையில் பெண்கள் மின் கம்பத்தில் ஏறினால்தான் வேலையே கொடுக்குறாங்க. அந்த என்ன பணி அது? ஒயர்மேன் பணிக்கு. தெரிஞ்சுக்கோங்க ஐயா. எப்போதும் நீங்கள் பெண் டிரைவையே நோண்டி கொண்டு இருக்கிறீர்கள். ரைட். ஆண்கள் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லையா? வா, கோலம் போடு, சோறாக்க, எல்லாத்துக்கும் போடு, துணி துவ, வீட்டை கழுவ, அயன் பண்ணி விடு. அப்பா, அவளுக்கு ஒன்று என்றால் பண்ட பாத்திரங்கள் கண்ட இடத்தில். சூப்பர். இவங்க போய் பேண்ட்டை கழட்டி விட்டு கையிலேயே மாட்டுவேன். பேண்ட் அப்படியே 2 கால் ஓட்டையோட நிற்கும். என்னையா நீங்கள் வேலை பார்க்குறீங்க? மாமனாருக்கு தோசை பிடிக்கும், மாமியாளுக்கு உப்புமா பிடிக்கும், கணவருக்கு இட்லி பிடிக்கும், குழந்தைக்கு பூரி பிடிக்கும். எல்லோருக்கும் என்ன பிடிக்கும் என்று இவளுக்கு தெரியும். இவளுக்கு என்ன பிடிக்கும் என்று யார் கேட்பார்? யார் தான் கேட்பார்? இவளுக்கு என்ன பிடிக்கும்? இதில் எது மீந்தாலும் அவளுக்கு பிடிக்கும். சூப்பர். இப்படியெல்லாம் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்து சோர்ந்து போன என் சகோதரி
ஐயா பேருந்து நிலையத்துலேருந்து ஃபோன் பண்ணுறா வீட்டுக்காரனுக்கு. ஹலோ மாமா. என்ன சொல்ல ஏன் வை சோம்மா நைனிட்டே. இது அவன் பொண்டாட்டிகிட்டே பேசுகிறான். இல்லை, கரெக்டாக பேசுகிற மாதிரியே தெரியுது. உண்மைதானா இது? பேசியிருப்பார் போல் இருக்கு. அனுபவம் பாருங்க. அடுத்ததாக ஒரு ஃபோன் வருது. ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்? சார் கொஞ்சம் வேலையாக இருக்கீங்களா சார்? ஐயோ, நீங்கள் ஃபோன் பண்ணி நான் என்ன மேடம் வேலையாக இருக்கு? வித் மை ப்ளஷர். பேசுங்க மேடம். அடுத்தவன் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறான்னு அர்த்தம். இல்லை, எப்படியெல்லாம் பாருங்க, அனுபவம் பாருங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தாத்தாவிடம் கேட்டேன். தாத்தா சொன்னார், நான் வைக்கோல் வியாபாரத்துக்கு போவேன். அந்த வைக்கோலை ஏற்றிட்டு போகிற வண்டியில் நிறைய நெல்லெல்லாம் கிடக்கும். அதை சேர்த்து கொண்டாந்து என் பொண்டாட்டிகிட்ட கொடுப்பேன். நான் தூங்கிடுவேன் வியாபாரம் பண்ண அசதியில். அவள் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. இரவே அதை குத்தி சோறாக்கி காலையில் நான் வியாபாரத்துக்கு போகும்போது சோத்து மூட்டையை கொண்டாந்து என் கையில் கொடுப்பேன். அவ்வளோ கஷ்டம். நான் 11 ரூபா சம்பாரிச்சிட்டு வருவேன். அவள் பாலையும் தயிரையும் விற்று மாடு மேய்த்து 15 ரூபாய் சம்பாதித்து என்னிடம் கொடுப்பாள். ஆனாலும் என்னையே அவள் கொண்டாடுவாள். அவளிடம் நான் கேட்டேன், என் மனைவியே உனக்கு என்ன வேண்டும்? அவள் சொன்னாள், ஒன்றும் வேண்டாம் ஐயா, இந்த பொட்டோடையும் பூவோடையும் உனக்கு முன்னாடி நான் போயிட்டேன்னா போதும். சூப்பர் சூப்பர். பாட்டி படுக்கையில் விழுந்து விட்டாள். கரங்களை இறுக்க பிடித்து கொண்டார் தாத்தா. எதுவும் பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை பாட்டிக்கு. அவள் சொன்னாள், நான் இறந்து போவதை நினைத்து வருந்தவில்லை, உன்னை யார் பார்த்து கொள்ளுவார்கள் என்று இந்த சிரமமே என்னை மிகவும் வேதனையில் ஆழ்த்துகிறது. பிரிந்து விட்டாள். நான் தாத்தாவை 1 வாரம் கழித்து சந்தித்தேன். ஐயா, உனக்கு தான் அறுசுவை உணவோட சூப்பராக நல்லா சாப்பாடெல்லாம் போடுறாங்களே, நல்ல சந்தோஷம் தானேன்னு கேட்டேன். தாத்தா சொன்னார், ரசம் இருக்குது, மோர் இருக்குது, குழம்பு இருக்குது, பொரியல் இருக்குது. இதில் எங்கும் தேடி பார்க்கிறேன், என் மனைவியின் அன்பை காணவில்லை. அருமை அருமை அருமை, சூப்பர். என் அன்பு உறவுகளே, அன்போடு கேட்கிறேன், உங்கள் துணை அருகில் இருந்தால் கையை இறுக பிடித்து கொள்ளுங்கள். என் அன்பே, நீ இல்லாமல் நான் இல்லை. எத்தனை இரவுகளை எனக்காக தொலைத்திருப்பாய். உன் தேவைகளை சுருக்கி கொண்டு எனக்கு சேவைகள் செய்திருப்பாய். அன்பே, நீ என் அருகில் இருந்தால் முடியாது என்பது முடிவாகி போய்விடும் என்று உறக்கச் சொல்லுங்கள், செவியில் சேரட்டும். அவளின் வாழ்காலம் 2 ஆண்டு மேலும், உங்களுக்கும் ஆயுள் காலம் நீளும். இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத பெண்மை, அந்த பெண்மையை போற்றுவோம் இந்த நல்ல நாளில் என்று வாழ்த்துகிறேன். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா, டைம் கொடுங்க. ராஜராஜ உலகமே விரும்பியும் திரும்பியும் பார்த்த மாபெரும் கோயில் அமைத்த ராஜராஜ சோழன் அந்த கோயில் அப்படி வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல விளக்கு எரியல. சினம், என்ன ராஜராஜன் ஆட்சியில் விளக்கு எரியவில்லை, யார்? ஐயா, அமைச்சர் சொல்லுகிறார், 70 மாராயனுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் ஐயா இது, விளக்கு எரியவில்லை. எத்தனை நாட்களாக? 7 நாட்களாக எரியவில்லை. விடு வண்டியை. நேராக சென்றார்கள். அமைச்சர் அழைக்கிறார். ஒரு தாழ்ந்த வீடு, குடிசை. 70 மாராயா, வெளியே வா, மன்னர் வந்திருக்கிறார். நிசப்தம், எந்த சத்தமும் அங்கே இல்லை. தழுதழுத்த குரலோடு, எலும்புகளை போர்த்திய தோலோடு, கை குழந்தையோடு ஒரு பெண்மணி வெளியே வருகிறாள். எங்கே 70 மாராயன்? என்னுடைய கணவர் ஐயா. எங்கே? சென்ற மாதம் வந்த வெள்ளத்தில் தாங்கள் கொடுத்த 40 மாடுகளும் 70 மாராயனாகிய என் கணவனும் ஆற்றில் அடித்து கொண்டு சென்று விட்டார்கள். ராஜாவுக்கு சற்று கோபம் தணிந்தது. அப்படியா? 7 நாட்களாகத்தானே விளக்கு எரியவில்லை என்று சொல்லுகிறார்கள், ஏன் 23 நாளாக நீ என்ன பண்ண அப்படின்னாரு. அவர் சொன்னார், என் தாய்ப்பாலினை விற்று 23 நாட்களாக நான் நெய் வாங்கி விளக்கினை போட்டு வந்தேன்.
இப்போது என் உடலிலும் தெம்பில்லை, சாப்பிட எதுவும் இல்லை, ஆதலால் என்னால் முடியவில்லை அரசே, மன்னிக்கவும் என்று சொன்னான். அரசன் உடங்கி அன்போடு அவளை பார்த்து வணங்கி சொன்னார், எழுபத்தூர் மாராயனின் மனைவி வரகுணாளுக்கு மேலும் 40 மாடுகளை வழங்குகிறான் ராஜராஜன், அந்த மாடுகளை ராஜராஜனே பராமரிப்பான் என்று எழுதுங்கள் அப்படின்னு சொன்னார். எங்கெல்லாம் ராஜராஜனின் பெயர் எழுதப்படுகிறதோ அங்கெல்லாம் வரகுணாளின் பெயர், எழுபத்தூர் மாராயனின் மனைவி வரகுணாளின் பெயரும் எழுதப்பட வேண்டும் என்று வரலாற்றில் பதிவு செய்தார். தன்னுடைய கணவன் செய்து வந்த அந்த பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும், குடும்பத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று தன்னுடைய தாய்ப்பாலையே விற்று அந்த நல்ல காரியத்தை செய்து வந்த வரகுணாள் காலம் உள்ளவரை, வரலாறு உள்ளவரை வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாள். ஆதலால் பெண் என்பவள் போற்றுதலுக்குரியவள், பாராட்டுதலுக்குரியவள். ஆதலால் இருக்கும் பொழுதே பெண்மையை நேசியுங்கள், பெண்மையை நேசியுங்கள். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அற்புதமான பேச்சுங்க. வாத்தியார்னாவே அந்த ஸ்பீடு வந்துருமோ அப்படி தான் தெரியுது. ஏன்னா தாளாளர் உட்காந்துருக்காரு, அருமையான முரளி சார் வந்திருக்காரு, ஒரு பள்ளியினுடைய தாளாளர். ஆசிரியர் பெருமக்களுடைய பேச்சு பாருங்கள், அந்த ஆணித்தர பேச்சு, கருத்துக்களை உள்வாங்கி பேசுகிற பேச்சு, உண்மையை உறக்கச் சொல்லுகிற பேச்சு, இதுதான் ஆசிரியர் பணி. பார்த்துருக்கோம். நிறைய மாணவர்களை உருவாக்குவது ஆசிரியர்கள், யாருக்கிட்டையும் அந்த பொறுப்பை பிடிக்க முடியாது. இந்த அற்புதமான பணியை செய்கிற செந்தில்குமாரோடைய பேச்சு மிகவும் மகிழ்ச்சி. எப்படின்னா, ஒரு அற்புதமான பேச்சை அழகான முறையில் அந்த வார்த்தைகள் பாருங்கள், ஏற்றி இறக்கி பேசுகிறார் பாருங்கள், உண்மையான வெல்டன், வாழ்த்துக்கள்.